வேஷம் கேட்டு செய்ய முடியாதுங்கிறத சொல்லிட்டு எவ்வளவு அழகா இங்க பாருங்க. இங்க ஒரு லீலையை வர்ணிக்கிறார். கிருஷ்ணனோட லீலைகளுக்குள்ளேயே நிறைய லீலை இருக்கு. அதுல ஒரு லீலையை வர்ணிக்கிறார். கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் செப்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி. பகைவன் சிசுபாலன் இன்னைக்கு நேற்றுக்கு சத்ருவா இல்ல, அவன் ஜென்ம ஜென்மமா சத்ருவாவே இருந்துட்டு இருக்கான் பகவான். அப்படி இருக்கக்கூடிய சிசுபாலன் இன்னைக்கு என்ன பண்ணினான்னா ராஜசூய யாகத்துல உட்கார வச்சுட்டு கிருஷ்ணாஷ்டோத்திரம் பண்ணினான், அல்லது கிருஷ்ண சஹஸ்ரநாமம் பண்ணினான். என்ன நம்ம பண்ற மாதிரி துளசி கிளசிலாம் வச்சுட்டு இல்ல. அவன் என்ன ஆச்சுன்னா ஒரே வைரியா, வைரின்னா கிருஷ்ணனை கண்டா அவனுக்கு வயது பொசு பொசு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே. அதுக்கு காரணம் யாருன்னா அவன் அம்மா தான். ஏன்னா அவன் அம்மா என்ன பண்ணினான்னா இந்த சிசுபாலன் குழந்தையா இருக்கும் பொழுது அவனை கையில வச்சுட்டு இருந்தா. கையில வச்சுட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ஒரு அசரீர வாக்கு கேட்டு அவனுக்கு 4 கையோட இருந்தானா பெருமாள் மாதிரி. யாரோ மடியில நீ போடுறையோ, யாராவது வந்தாருன்னா அவன் மடியில நீ போட்டையானா அந்த உபரியான 2 கை மறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அசரீர வாக்கு. உடனே இவன் என்ன பண்ணுவான்னா அன்னிலிருந்து ஒரே டியூட்டி, இவளுக்கு யார் இருந்தாலும் மடியில வச்சு பார்ப்பான். ஒருத்தரும் இந்த உபரி கை மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போறதோட ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வெறும் மறையிறது மட்டும் இல்ல, அந்த யார் மடியில போட்டு இந்த கை மறையிறதோ அவதான் இவனுக்கு மிருத்யு. அவனால்தான் இவனுக்கு மிருத்யு. இவனுக்கு டியூட்டி வரவாழ்ட்டா மடியில் போட்டு போட்டுட்டே இருக்கா. இன்னைக்கு கிருஷ்ணன் அத்தை என்ன சௌரியம், அத்தை பிள்ளைதான். என்ன அத்தை சௌரியமா, குந்தி மாதிரியே தான் இவ்வளவு. என்ன அத்தை சௌரியமான்னு வந்தான் பகவான். வந்ததே சோஃபால உட்கார சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எப்பயும் பண்றதுதான். வரேன்னு காஃபி எடுத்துன்னு வரல, நேரம் போய் இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தா. இந்த பிள்ளைய கொண்டு வந்து அவன் மடியில, கிருஷ்ணனோட மடியில போட்ட உடனே உங்க பிள்ளையா அப்படின்னு அம்மாஜின்னு கொஞ்சலான்னு பார்த்தா நமக்கு 2 கை மறைஞ்சிடுச்சு. என்னடா இது 2 கை மறைஞ்சிடுச்சேன்னு பார்த்தா உடனே அவன் அம்மா பயம் வந்துடுச்சு. ஆனா அத்தைன்னு அன்பா தானே இருக்கான் பகவான். உடனே அவன் பகவான் சொல்றா, கிருஷ்ணா நீ எனக்கு ஒரு வரம் தருவியா? கேட்டதை கொடுக்கிறது தான் பகவானுடைய ஒரு அனுகிரக புத்தி. யாராவது அன்பா கேட்டுட்டா உடனே சரின்னு ததாஸ்துன்னு நல்லது